வாழ்க வளமுடன். ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம பார்க்க இருக்கிறது வெண்புள்ளி வெண்மேகம் அப்படி சொல்லக்கூடிய கையில் காலில் முகத்துலலாம் வெள்ளை வெள்ளையாக வரும். அவங்களுக்கான உள் மருந்து, உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் துரா இலை. இதுதான் துரா இலை. துரா இலையை எடுத்துகிட்டு வந்து சுத்தம் பண்ணி நிழலில் காய வச்சு சுத்தம் பண்ணி அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி சலித்து வச்சுக்கிறணும். அடுத்தது காட்டு ஜீரகம். காட்டு ஜீரகங்கிறது கடைகளில் கிடைக்கும், நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி சுத்தம் பண்ணிக்கிறணும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி தான் உபயோகப்படுத்தணும். சுத்தம் பண்ணி அரைச்சி சலித்து வச்சுக்கணும். இது துரா இலையை அரைச்சி சலிச்சாச்சு. அதே போல் காட்டு ஜீரகம் அரைச்சி சலித்து வச்சுருக்குறோம். ரெண்டுமே சம எடை எடுத்துக்கணும். துரா இலை 100 கிராம்னா காட்டு ஜீரகம் 100 கிராம், ரெண்டையும் சம எடை எடுத்துக்கிட்டு வெள்ளாட்டு பித்த நீர் விட்டு அரைக்கணும். இதுதான் வெள்ளாட்டு பித்த நீர். அதை விட்டு அரைச்சி நல்லா காய வச்சு கேப்சூலில் அரைச்சி கொடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வெள்ளாட்டு பித்த நீர் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அதை சாப்பிட்றதுக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போயிடும். வெள்ளாட்டு பித்த நீர் விட்டு அரைச்சி கொடுத்தோம்னா பிடிக்காமல் போயிடும். அப்படி உள்ளவங்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு என்னன்னு கேட்டால், எலுமிச்சம்பழ சாறு விட்டும் அரைக்கலாம். நல்லா அரைக்கணும், உறவு சேர அரைக்கணும். நல்லா அரைச்சி மாத்திரையாக உருட்டி வச்சுக்கலாம், அல்லது வெயிலில் காய வச்சு கேப்சூல்லையும் வச்சுக்கலாம். நமக்கு துரா இலையும் அந்த காட்டு ஜீரகம் சேர்ந்த கலவை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கணும். அது எலுமிச்சம்பழ சாத்தில் அரைச்சாலும் சரி, வெள்ளாட்டு பித்த நீரில் அரைச்சாலும் சரி, அரைச்சி நம்ம நல்லா காய வச்சு தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரணும். தொடர்ந்து சாப்பிட இந்த பிரச்சனை படிப்படியாக சரியாயிடும். ஆனால் தொடர்ந்து கொஞ்சம் நாளைக்கு எடுத்துகிட்டு இருக்கணும். மருந்து சாப்பிடும்போது பத்தியமாக தான் இருக்கணும். கரிமீன் கருவாடு இறைச்சி எதுவுமே எடுக்கக்கூடாது. எடுக்காமல் நம்ம இந்த மருந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா இறைவனோட அருளால் பூரணமாக குணமாயிடும். உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து இது. வெளிப்பூச்சிக்கு ஒரு மருந்து இருக்குது. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த மருந்து செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க, செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நம்மளுடைய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.